30,000 ஓட்டில் விஜய் தான் தோக்கடிச்சு காட்டுவாங்கிறத நான் சொல்கிறேன். விஜய் இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு களத்துக்குள்ளே வரணும். களத்துக்குள்ளே வரலாமன்னா இந்த இஷ்யூவே ரைஸ் ஆகாது. எப்படி தோக்கடிப்பேன், என்ன மாதிரி தோக்கடிப்பேன்லாம் எனக்கு தெரியும். இந்த ரவீந்திரன் துரைசாமி என்ன சொல்றான், தளபதி தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் இருந்தாலும் 30,000 வாக்கு வித்தியாசத்தில் தளபதியை தோக்கடிப்பானா. நீயே பிஜேபி கிட்டையும் திமுக கிட்டையும் வாடகை விட்டு பழகிற நாய் நீ எங்க தளபதியை தோக்கடிப்பியா? எப்படி எலெக்ஷன்ல வந்து கண்டெஸ்ட் பண்ண போறியா? நீங்க எழுதி வச்சுக்கையா, தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில தளபதி இருந்தாலும் 30,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரியா? அப்படி வெற்றி பெற்றுட்டா நீ இந்த வாடகைக்கு ஒரு வேலையை விட்டு போயிரியா? அடுத்து என்ன சொன்ன, தளபதிக்கு காசை கொடுத்து சில பேரை செட் பண்ணி மீடியால போய் உன்னை தப்பா பேச வைக்கிறமா உன்னை பத்தி. நீ எல்லாம் ஒரு ஆளு, நீ ஒரு திமுக சொம்பு, பிஜேபி கைக்கூலி, உன்னை திட்டுறதுக்கு நாங்க ஆள் செட் பண்ணணுமா? அடுத்து என்ன சொன்ன, ஈழத்துல வந்து போர் உச்சத்துல இருந்தப்ப ராகுல் காந்தி கிட்ட போய் ஒரு எம்பி சீட்டுக்கு தளபதி இருந்தாரா? உன் தலையில எல்லாம் மூளை இருக்கா? இல்ல அப்படின்னா வந்து மாட்டு சாணி ஏதாச்சும் இருக்காயா? நீ எல்லாம் இந்த மூத்திரம் குடிக்கிற ஆர்எஸ்எஸ் கேங் தானே, நீ இப்படிதான் பேசுவ. அடுத்து என்ன சொன்ன, மீடியாவுக்கு காசு கொடுத்து கருத்தை கணிப்பில 30% 40% சொல்ல வைக்கிறாரா? யாரு, நாங்களா? ஆல்ரெடி எங்களுக்கு 50% மேல வாக்கு இருக்குயா, நாங்க எதுக்கா 30% 40% சொல்ல வைக்கணும்? நீ வேணா வெயிட் பண்ணி பாரு, வர்ற எலெக்ஷன்ல 200 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்று பெரும்பான்மையா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்போங்க. மொத்தத்துல இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தளபதி ஒரு கிறிஸ்டின், அதுதான் இவனுக்கு பிரச்சனை. இந்த ஆர்எஸ்எஸ் கைக்கூலிக்கு தளபதியை நாங்க கிறிஸ்டினா பாக்கலையா, எங்க அண்ணனா தான் பாக்குறோம், எங்க குடும்பத்துல ஒருத்தனா தான் பாக்குறோம்.